அவர் விட்டுட்டு போறேன்றாரு. அவர் இப்பவே சொன்னீங்கன்னா ஓகே, நான் இப்பவே விட்டீங்கன்னா கூட நான் ஓடிடுறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. அவருக்கு வந்து அப்போ தெரிஞ்சு போச்சு அமெரிக்காவில் வந்து அமெரிக்காவோட உள்ள நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்திரத்தன்மை அவங்களுக்கு இல்லை. அதுக்கு தான் இவங்க வந்து ராலி ரவுண்ட் த ஃபிளாக் வந்து வெளிநாட்டில் சண்டை போட்டால் உள்ள எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு நினச்சா, இவர் என்ன பண்ணியிருக்காரு, 2 விஷயம். இந்த குரு சிஷ்யன் படத்தில் இந்த குதிரை சீன் ஒன்று வரும். அந்த மாதிரி பிரபு சார் வண்டியில் குதிரை மலை ஏற்றி உட்கார வச்சோடனே ரஜினி சொல்லுவார், இந்த மாதிரி அவன் குதிரை பிச்சுன்னு போவோம், நம்ம குதிரை அப்படியே நிற்கும்னு. அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். அதுதான் இந்த போரில் நடந்த மாதிரி நான் பார்க்குறேன். என்னென்னா அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, அயட்டோல்லா அலி காமினியை போட்டோன்னா அந்த ஈரான் மக்கள் எல்லாமே வந்து கொதித்து எழுந்து அமெரிக்கா பக்கம் சேர்ந்துருவாங்க, அப்படியே அந்த போர் வந்து சீக்கிரமாக முடிவுக்கு வந்துடும். ஏன்னா ரெஜிம் சேஞ்சு நடந்துச்சுன்னா அமெரிக்காவோட கண்ட்ரோலில் ஈரான் போயிடும், ஸோ ஈஸியாக முடிச்சிடலான்னு. ஆனால் ஈரான் மக்கள் வந்து அது ஈரான் மக்களுக்கான ராலி ரவுண்ட் த ஃபிளாக் அப்படின்ற ஆப்ரேஷனாக முடிஞ்சு போச்சு. இப்போ ஈரான் ஜனங்க நிறுத்தாதன்றான். ஈரான் ஜனங்க நேற்று பார்த்தீங்கன்னா ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரும் சேர்ந்து நடக்கிறார் மக்களோட.